இதுதான் நிஜம், இதுதான் உலகினிலே என யார் சொல்லுவார், விதி யார் சொல்லுவார். ஓ, யாருக்கும் நாம டிஸ்டர்பா இருக்க கூடாது, நமக்கும் யாரும் டிஸ்டர்பா இருக்க கூடாது. ஏறா கைப்புள்ள என இடிந்து விழும் நிலையில் உள்ள பழைய கட்டிட மேற்கூரையில் ஏறி போதையில் மட்டையாகி கிடந்த இளைஞர். கீழே விழுந்தா நேரா மேலோகம்தான் என தட்டி எழுப்பி அனுப்பிய போலீசார். குன்னூர் பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை கடந்த மாதம் வருவாய்த்துறையினர் இடித்து அப்புறப்படுத்தினர். அந்த பகுதியில் கட்டுமான பொருட்கள் அப்புறப்படுத்தாமல் இருக்கும் நிலையில் மது போதையில் ஒரு இளைஞர் அங்கு 30 அடி பள்ளத்தில் இடிந்து விழும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் மீது ஏறி மட்டையாகி விடுகிறார். இதனை பார்த்த பொதுமக்கள் அந்த இளைஞரை கீழே இறங்க கூற அந்த இளைஞர் வராததால் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த கட்டிடத்தின் மேற்கூரையில் ஏறி அச்சத்தோடு அருகாமையில் சென்று அந்த இளைஞரை மீட்டு எச்சரித்து அனுப்பினர். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். சொல்ற விஷயத்தை விட செய்யற செயல் ரொம்பவே மகத்தானது அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் எங்கேயும் ஒரு இளைஞர் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சீனு மாலிக் 365 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல சாலையோரமா ஒருத்தவங்க உட்காந்து அவங்களுடைய குழந்தைக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அப்படியே அந்த குழந்தைய தாளாட்டிட்டு இருக்காங்க ஊஞ்சல்ல போட்டு. அது ஒரு குட்டி ஊஞ்சலா இருக்கு, அதனால ஒரு நல்ல ஊஞ்சல் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீனு மாலிக் கடைக்கு போய் ஒரு அழகான ஆட்டோமேட்டிக் ஊஞ்சல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க தாலாட்டு பாடுறதுக்கு. அது அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதை தாளாட்டுது அந்த குழந்தைய. அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அங்க இடத்துல வச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே அந்த தொட்டில இருந்து தூக்கி இந்த ஆட்டோமேட்டிக் தொட்டில போடுறாங்க. அவங்க அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. கூடவே கொஞ்சம் காசையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு நமக்கு கடவுள் நம்ம உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த வீடியோ பல